யோகத்தின் 5வது அங்கம் பிரத்யாகாரம். அதை பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வவிஷய அசம்பிரமோஷக சித்தஸ்ய ஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரக. அதாவது புலன்களை தன்னுடைய வழியில் செல்லாமல், தத்தம் பொருள்களுக்கு பின்னால் செல்லாமல், மனதுக்கு பின்னால் புலன்களை செல்லச் செய்வதுதான் பிரத்யாகாரம். ஒவ்வொரு புலன்களுக்குமே உணவு இருக்கிறது. அதாவது கண்களுக்கு கலர் அண்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க, உருவம் மற்றும் நிறங்கள், அது கண்களுடைய உணவு. காதுகளுக்கு நல்ல சப்தம், மூக்கிற்கு நல்ல வாசனை, தொடு உணர்ச்சி தோலுக்கான உணவு. இதன் பின்னால் செல்லாமல் அந்த புலன்கள் மனதிற்கு பின்னால் செல்ல வைப்பது தான் பிரத்யாகாரம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆசனம் உபவிஷ்ட கோணாசனம். உபவிஷ்டம் அப்படின்னாலே உட்கார்ந்த நிலையில், கோணம் அப்படின்னா ஒரு ஆங்கிள், ஒரு கால்களை அகற்றி ஒரு கோணத்தில் வைத்து செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது முதுகுத்தண்டு நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஆசனத்தை எப்படி கிளாசிக்கலாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நேராக உட்காந்துக்குங்க. கை ரெண்டையுமே தொட மேலே வச்சுக்கணும். இப்போ கால்கள் ரெண்டையுமே பக்கவாட்டில் எடுத்துகிட்டு போகணும், அகட்டி வைக்கணும். ஒவ்வொரு காலாக வைங்க. கையை தர மேலே வச்சுக்கலாம். இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே கை ரெண்டையும் முன்பக்கமாக மேலே தூக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனியணும். இந்த பொசிஷனில் ஒரு மூச்சை உள்ளே இழுங்க, இன்ஹேல் பண்ணுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நல்ல முன்பக்கமாக குனிஞ்சு நெத்தி தரையை தொடட்டும். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை மெதுவாக தூக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உபவிஷ்ட கோணாசனம் கிளாசிக்கலாக எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது பண்ணுவதால் என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்களை நன்றாக விரிச்சிட்டு முதுகு தண்டை முன்பக்கமாக நன்றாக இழுக்கிறோம். அதனால் என்ன ஆகுது, முதுகு பகுதி நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது. கால்கள் பகுதி, அதாவது தொடை, கணுக்கால் மற்றும் முட்டி எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். இடுப்பில் வலியோ இல்லை முட்டியில் வலியோ இருந்தால் அது சீராகும். பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வரலைன்னா அதை சீராக்கும். அதனால் இந்த ஆசனம் பண்ணும் பொழுது முதுகு பகுதி, கால் பகுதி, தோள்பட்டை, கழுத்து எல்லா பகுதிக்குமே சீரான இரத்த ஓட்டமும் உண்டாகும். இப்போ இதே ஆசனத்தை சில பேரால் கிளாசிக்கலாக பண்ண முடியாது. அவங்கள கைகளை தூக்காமல் மாடிஃபை பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நேராக உட்காந்துக்குங்க. கைகள் ரெண்டும் தொட மேலே இருக்கட்டும். இப்போ ரெண்டு கால்களையுமே ஒன்றின் பின் ஒன்றாக பக்கவாட்டில் எடுத்துகிட்டு போங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணணும். கைகள் ரெண்டையுமே தர மேலே வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகளை தரையில் ஸ்லைட் பண்ணிட்டு மெதுவாக முன்பக்கமாக வாங்க. மெதுவாக வரணும். நெத்தி தரையில் தொடணும். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே அதே மாதிரி மெதுவாக கைகளை தூக்கிட்டு மேலே வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. கால்கள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம், ஒன் பை ஒன். இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதை கைகளை தூக்க முடியாதவங்க, அதை தோள்பட்டையில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை ஸ்டிஃப்னஸோ இருக்கிறவங்க கைகளை தரையில் வச்சுட்டே அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது பண்ணுறதுனால என்ன, நம்ம உபவிஷ்ட கோணாசனத்துக்கு என்னென்ன பலன்கள் பார்த்தோமோ அதே பலன் கிடைக்கும். முதுகுத்தண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இடுப்பு பகுதி நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. தோள்பட்டை, கைகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குது. முட்டி வலியோ இல்லை இடுப்பு வலியோ இருந்தால் அது சரியாகும். மாதவிடாயை சீராக்கும்.